குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த வார பலன்கள் அப்படிங்கிற தொடரிலே 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி நவம்பர் வரையிலான காலகட்டங்களிலே ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்களுக்கு 2ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் மீனராசியிலிருந்து உங்கள் ராசி வரைக்கும் பயணக்கூடிய இந்த வாரத்திலே பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மீனராசியிலே அவர் இருக்கும்போது உங்கள் ராசியினுடைய 10ஆம் இடத்திலே அவருடைய பயணம் 10, 11, 12 உங்கள் ராசி அப்படின்னு வரப்போகிறார். தொழிலிலே சந்தோஷமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். அதன் மூலம் லாபத்தை பெற வைப்பதற்கு வாய்ப்புகளை கொண்டு வருவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவும் உண்டு, அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவார், வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இதுதான் அவருடைய ட்ராவல் இந்த வாரத்தில் ப்ரையாரிட்டி பேசிஸில். அதுலேயும் முக்கியமாக 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கடகராசியிலே இருக்கக்கூடிய இந்த குருவின் பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறார். குரு இருக்க வேண்டிய இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய குருவை வைத்து பார்த்தோம்னா தெரியும். கொஞ்சம் பண விரயங்களும் உண்டு, பண லாபங்களும் உண்டு. அப்படிங்கிறதுனால தொழிலிலே இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், பிரயாணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. லாபங்கள் வருவதற்கான யோகங்கள் நிறைய இருக்கிறதுனால லாபத்தை பற்றின எண்ண ஓட்டங்கள் நிறைய ஓடும். உங்கள் ராசியின் 3ஆம் இடம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தும். ஞானபூர்வமான பணம், யோசித்து செய்யக்கூடிய பணம். 4ஆம் இடம் அப்படிங்கிற கன்னிராசிக்குள்ளார சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறதுனால ரிலேஷன்ஸ் கூடலாம் நல்ல ஒரு கெட் டுகெதர் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துக்குள்ளர சூரியன் அமர்ந்திருக்கிறார். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். உங்கள் சுகம் பாதிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. கொடுத்த கடனை திருப்பி வாங்குவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கிறார். குருவின் பார்வை விருச்சிக ராசி மேலே செவ்வாய் புதன் இருக்கிறார்கள். லக்ஷ்மி கடாட்சமாக சில விஷயங்கள் நடக்கும். பண வரவும் உண்டு, நல்ல ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்கிற தந்தையின் ஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்தனாலே குலதெய்வ வழிபாட்டினால் வரக்கூடிய லாபங்கள் உங்களை வந்து சேரும். பல விஷயங்களிலே தடைகள் இருக்கலாம், அது நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உண்டு. தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியிலே அமர்வதும் பண விரயத்தையும் பயத்தையும் கொடுப்பார். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மனசிலே சந்தோஷத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும் இந்த சந்திர பகவான் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வருவதற்கு 5ஆம் தேதி அன்று அன்னாபிஷேகம் சிவனுக்கு நடப்பதை சென்று கண்டு வாருங்கள். அதுபோல் 8ஆம் தேதி அன்று சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை அருகம்புல்லால் அர்ப்பித்து அர்ச்சனை செய்து நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையிலே கடனும் குறையும், மன கஷ்டங்களும் தெளிவாகும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.